ஒரு டைம் என்னாச்சுன்னா இந்த இடம் பிடிச்சிக்கிச்சு. அதாவது ஒரு இந்த எலும்பு வந்து இந்த முதுகு எலும்பு அப்படியே ஜாம் ஆன மாதிரி ரொம்ப ஆடா எப்படி சொல்றது, இப்படி உட்காந்தோம்னா சேர்ல உட்காந்தோம்னா இப்படி எந்திரிக்க முடியாத அளவுக்கு இந்த ஜாயிண்ட் வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி விண்ணு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்திரிச்சு நிக்கிறதே அப்படியே ரொம்ப கஷ்டம் மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணான்னு ஒண்ணுமே புரியல. டேப்லெட் வாங்கி போடலாம் அப்படின்னு பார்த்தா சரி அப்ப டேப்லெட் போட்டோம்னா மறுபடியும் நம்ம டேப்லெட் போட்டு கேட்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டேப்லெட்டும் ஒரு ப்ரோக்ராம்டு வைரஸ். இப்ப தலைவலிக்குது அப்படின்னு ஒரு டேப்லெட் போடுறீங்கன்னு வச்சுங்க, அந்த டேப்லெட் போட்டா தலைவலி அப்போதைக்கு நிற்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த டேப்லெட் போடாதான் தலைவலி நிற்கும், தலைவலி உருவாக்கும். இப்ப ஒரு டேப்லெட் போடுறோம்னு வச்சுங்க, அது இத்தனை நாள் கழிச்சு தலைவலி அளவுக்கு ஒரு எதையோ ஒன்று விட்டுட்டு போகும். அந்த அளவுக்கு தான் மாத்திரைகள்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம்டு வைரஸ். உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு சில பேஸ்ட்லாம் இருக்கும், பல் கூச்சத்துக்கு இந்த பேஸ்ட் போடுங்க அப்படின்னு விளம்பரம் வரும், நீங்க பாத்துருப்பீங்க. ஒன்ஸ் நீங்க அந்த பேஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பல்லு வைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த பேஸ்ட் இல்லாம வேற பேஸ்ட் போட்டீங்கன்னா மறுபடியும் பல்லு பயங்கரமா கூச ஆரம்பிக்கும். ஏற்கனவே கம்மியா இருக்கும், சரி இந்த பேஸ்ட் போட்டா பல் கூச்சலாம் சரியாயிடும் அப்படின்னு அதை வாங்கி போடுவீங்க. போட்டு விளக்கிட்டு ஒரு 10 நாள் விளக்கிட்டு 11வது நாள் அந்த பேஸ்ட் தீர்ந்து போச்சு, வேற ஏதோ ஒரு பேஸ்ட் இருக்கு அப்படின்னு எடுத்து நீங்க அந்த பேஸ்ட் போட்டீங்கன்னா பல் கூச்சம் அதிகமா இருக்கும். பாத்துருக்கீங்களா? அனுபவப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாத்திரையும் ஒரு ப்ரோக்ராம்டு வைரஸ். அந்த மாத்திரை என்ன பர்பஸ் நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது மறுபடியும் வரும், மறுபடியும் நீங்க அந்த மாத்திரை வாங்கணும். அப்ப சரி இந்த முதுவலி ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது, எனக்கு நடக்க முடியல. அப்பதான் என்ன பண்ண, அங்க வந்து ஒரு எலும்பு சுழுக்கு தான் எடுப்பாங்க இல்லையா, அது ஒரு சின்ன கூரை கொட்டா, அது ஒரு வயசானவர், ஒரு பெரியவர். அவரு இந்த கை எலும்பு முறிவு அதெல்லாம் மூலிகை என்ன போட்டு நீவி விடுறது, சுருக்கு எடுத்து விடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். சொல்ல போனா இப்ப பண்றாங்க பிசியோதெரபி அப்படின்ட்டு படிச்சு முடிச்சு பிசியோதெரபி அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுலாம். ஆனா அவங்க இந்த எலும்பு எங்க ஜாயிண்ட் எந்த நரம்பு எங்க ஜாயிண்ட்னா அவங்களுக்கு அந்த அனுபவபூர்வமா தெரியும். காலங்காலமா அவங்க இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவருடைய சந்ததி பண்றது இல்லை, பட் அவர் தான் கடைசியா அந்த மருத்துவம் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அந்த பெரியவர் போய் பார்த்தா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்தாரு, வந்துட்டு தம்பி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. முது வலிங்க அப்படின்னு சொன்னேன். பேண்ட் கழிட்டு ஜெட்டியோட கால் நீட்டி கொடுக்காரு அப்படின்னாரு. நானும் சரி அவனுக்கு காது கேட்கல இருக்கு அப்படின்ட்டு, தாத்தா கால் வலி இல்ல முதுவலி அப்படின்னு சொன்னேன் சத்தமா. உடனே அவர் அப்படியே பார்த்துட்டு எனக்கு காது கேட்கும், முதுவலி தானே, உட்காரு சொன்ன மாதிரி உட்காரு அப்படின்னு. சரின்ட்டு பேண்ட் கழிட்டு ஜெட்டியோட கால் நீட்டி போட்டு இப்படி உட்காந்ததும் அவரு ஒரு அந்த ஆயில் இருக்குல்ல, ஆமணக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் அதெல்லாம் கலந்த ஒரு ஆயில், அதை எடுத்து இந்த இந்த இடத்துல இப்படி நீர் விட்டார். என்ன தடவி இந்த இடம் நீர் விட்டதும் அந்த நீர் விட்டு முடிஞ்சதுமே முதுகு அப்படியே நார்மல் ஆயிடுச்சு. அந்த பெயினே இல்லை, எப்படின்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கும். அப்ப நான் கேட்டேன், சாதாரணமா இந்த நார்மலா எப்படி இருந்திருக்கும் இருந்துச்சு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த இடத்துல வந்து ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்பு வந்து முடிச்சு விழுந்திருக்கும் அப்படின்னாரு. முடிச்சு விழுந்தது அதை நம்ம நீர் விட்டா அது வந்து முடிச்சு நகரும், அப்பதான் வந்து ஃப்ரீயா உடம்பு இந்த வலிலாம் இருக்காது. இந்த நரம்பு வந்து இங்க அஃபெக்ட் ஆகும், இங்க வலி ஏற்படுத்தும். ஏன்னா இந்த முடிச்சுங்கிறது இந்த நரம்பு இந்த சுத்தும் போது இந்த இடத்துல பிடிச்சி இழுக்குமா, எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த இடத்துல வலிக்குமா இந்த இடத்துல. அப்போ பாருங்க, அவர்லாம் படிக்காதவர், ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்லாம் அந்த காலத்து மனுஷன் எப்படி வந்து அவர் வைத்தியம் பார்த்துக்காருன்னு பாருங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளா முடிச்சு விடணும், எப்படி முடிச்சு விழுந்திருக்கும், எப்படி அந்த நரம்பு வந்து எப்படி முடிச்சு விடும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அப்போ ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன், அதை அட்டாச் பண்ற பாருங்க, அந்த நரம்பு வந்து எப்படி சுத்தி இருக்கு, அதை பார்த்தா ஓகே இதுதான் ஆகும் இருக்கு அப்படின்னு. அது என்ன காரணம்னா, நம்ம நடக்கிறது இல்லை அதிகமா, பைக்ல வரும், நடந்தாதான் இந்த நரம்புகள் வந்து எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெச்சா இருக்கும், முடிச்சு விழாது, அதாவது சுத்திக்காது அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்தான்னு கேட்டீங்கன்னா எங்கேயும் வெளில போறதில்ல, அதனால பைக் ஓட்டுறதுல